வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மார்ச் 31 வேர்ல்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் டே, அதாவது உலக மாற்றுப்பாலினத்தவர் தினம். இந்த தினம் 2009 முதல் உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தியாவில் மாற்றுப்பாலினத்தவருக்காக ஒரு தனி வாரியம் அமைத்ததோடு மட்டுமல்ல, அவர்களை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான செயல்பாடுகளை தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டில் முதலில் தொடங்கப்பட்டன. இன்றைக்கும் கூட திராவிட முன்னேற்றக் கழக அரசு சமூக நீதியின் அடிப்படையில் இந்த மாற்றுப்பாலினத்தவருக்கான உரிமைகளை பாதுகாப்பதற்காக பல்வேறு முயற்சிகளையும் முன்னெடுப்புகளையும் தொடர்ந்து எடுத்து வருகிறது. அவர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பில் உரிய இடம் அளிப்பதற்கான பல்வேறு முன்னெடுப்புகளை இன்றைய அரசு, தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது என்பது நமக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில்தான் இந்த மாற்றுப்பாலினத்தவர்கள் குறித்த உரிமைகளை நினைவு கொள்வதற்காக, அவருடைய கௌரவத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாப்பதற்காக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இது 2009 முதல் கொண்டாடப்படுகிற இந்த தினத்தில் பல நோக்கங்கள் இதில் இருக்கின்றன. முக்கியமாக மாற்றுப்பாலினத்தவர்கள், அதாவது திருநர்கள் அல்லது திருநம்பிகள், திருநங்கையர் என்று சொல்லக்கூடியவர்கள், அதே போல் மாற்று பாலுறவு கொண்டவர்கள், இப்படியாக பல்வேறு விதமான எல்பிஜிடி கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த சமூகத்தினர் உலகெங்கும் ஒரு காலத்தில் வேட்டையாடப்படுகிற சமூகங்களாக இருந்திருக்கிறார்கள், அல்லது அவர்கள் இயற்கைக்கு புறம்பானவர்களாக கருதப்பட்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அவர்கள் சமூக வாழ்க்கையிலிருந்து புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வீடும் மறுக்கப்பட்டிருக்கிறது, சமூகமும் மறுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து சுரண்டப்படுகிறவர்களாக, வதைக்கப்படுகிறவர்களாக இருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் 20ஆம் நூற்றாண்டில், முக்கியமாக 20ஆம் 21ஆம் நூற்றாண்டுகளில் தான் அவர்களுக்கான மனித உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய விழிப்புணர்ச்சிகள் தொடங்கின. பல்வேறு விதமான சட்டங்களும் கூட அதில் இயற்றப்பட்டன. உலகின் பல நாடுகள் சட்டபூர்வமாகவே அவர்களுடைய இருப்பையும் உரிமைகளையும் அங்கீகரித்திருக்கின்றன. சில நாடுகள் இன்னும் பழமைவாத போக்கோடு அவர்களுக்கான அந்த இடத்தை மறுத்து வந்த போதிலும் கூட அவர்களுக்கான போராட்டங்களை உலகின் பல நாடுகள் முன்னெடுத்து வருகின்றன. இன்றைக்கு அந்த மாற்றுப்பாலினத்தவர் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள், கல்வி பெற்றிருக்கிறார்கள், சமூகத்தின் உயர் பொறுப்புகளுக்கு வர ஆரம்பித்திருக்கிறார்கள். இதெல்லாம் தானாக நடந்துவிடவில்லை. ஒரு நீண்ட சமூக மாற்றத்திற்கான, சமூக நீதிக்கான போராட்டத்தின் வழியாகத்தான் இந்த மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. அவர்களுக்கான பொது வெளியை நாம் இன்னும் அதிகரிக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் மீதான கொடுமைகள் இன்னும் நின்று போய்விடவில்லை. அதோடு ஊடகங்களில், முக்கியமாக திரைப்படங்களில் அவர்களை மோசமாக சித்தரிக்கிற போக்கு, அவர்களுக்கு இருப்பிடம் வீடு வாடகைக்கு வீடு தர மறுப்பது, அதே போல் பணியிடங்களில் அவர்களுக்கான ஒரு இடத்தை மறுப்பது என்பதெல்லாம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மனிதர்கள், அவர்கள் விபரீதமானவர்கள் அல்ல, அவர்கள் இயற்கையின் வழியே உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளாவிட்டால் நாம் உண்மையிலேயே அவர்களுக்கு எதிரான மிகப்பெரிய குற்றத்தை இழைப்பவர்களாகவோ, அந்த குற்றத்திற்கு துணை போகிறவர்களாகவோ நாம் ஆகிவிடுவோம். மாற்றுப்பாலினத்தவர்களுக்கு உரிய கௌரவத்தையும் கண்ணியத்தையும் அளித்து, அவர்களும் நம்மை போன்றவர்கள்தான், நமக்கும் அவர்களுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை ஒவ்வொருவரும் நெஞ்சில் நிறுத்த வேண்டும். எந்த ஒரு மாற்றுப்பாலினத்தவருக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் அதற்காக போராடுவது அனைவருடைய கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்களுடைய உரிமைகளை நாம் பாதுகாப்போம். அவருடைய கௌரவத்தையும் கண்ணியத்தையும், அவர்களுக்கான சமநீதியையும் நாம் பாதுகாப்போம் என்று இந்த தினத்தில் நாம் உறுதி மேற்கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த தேசத்தினுடைய கடைசி குடிமகனினுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம்தான் என்று சொல்வார்கள். மற்ற எல்லா இடங்களிலும் ஏமாற்றப்பட்டாலும் நீதிமன்றம் தனக்கு ஒரு நியாயம் தரும் என்று ஒவ்வொரு குடிமகனும் நம்புகிறான். ஆனால் அண்மையில் வந்திருக்கிற சில செய்திகள் நீதிமன்றங்கள் நியாயம் தருமா என்கிற பெரிய ஐயத்தினை மக்களிடையே உருவாக்கியிருக்கின்றன. குறிப்பாக 2 செய்திகள். ஒன்று, தில்லி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியின் வீட்டில் கட்டுக்கட்டாக
அந்த பணம் பற்றி எரிவதை பார்க்கிறார்கள். ஏன் இத்தனை பணம் எரிக்கப்படுகிறது? அவருடைய வீட்டை சோதனை செய்தால் இன்னும் மேலும் மேலும் கோடிக்கணக்கான பணம் கிடைக்கிறது. ஒரு நீதிபதியினுடைய சம்பளம் கூடுதலாக இருக்கலாம், ஆனால் பல கோடி ரூபாய்களை சேர்த்து வைக்கிற அளவுக்கு பணம் இருக்க வாய்ப்பு இல்லை. எனவே இந்த பணம் எப்படி வந்தது என்கிற கேள்வி இருக்கிறது. பணத்தை எரிக்கிற அளவுக்கு பணம் இருக்கிறது என்பதே, செலவழிப்பதற்கே பணம் இல்லாத மக்கள்தான் தேசத்தில் அதிகம். ஆனால் போட்டு எரிக்கிற அளவுக்கு பணம் இருக்கிறது, அதனை தாண்டியும் வீட்டுக்குள் கட்டுக்கட்டாக பணம் இருக்கிறது என்பது, இந்த பணமெல்லாம் எப்படி வந்தது? அப்படியானால் அந்த தீர்ப்புகள் எப்படி இருந்திருக்கும் என்கிற கேள்வியை நமக்குள் எழுப்புகின்றன. இது ஒரு பக்கத்தில் என்றால், இன்னொரு பக்கத்திலே அலகாபாத் உயர்நீதிமன்றத்திலே வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு இன்னொரு விதமான அதிர்ச்சியை தருகிறது. 2022 ஆண்டு ஒரு சின்ன பெண்ணை, 14 வயது பெண்ணை 2 பேர் தன்னுடைய வண்டியில் வைத்து அழைத்து கொண்டு போய் அவர்களிடத்திலே பாலியல் சீண்டல்களை, மீறல்களை செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வருகிறது. அந்த பெண் உறக்க கூச்சலிட்ட பிறகு அந்த இளைஞர்கள் இருவரும் ஓடி போய் விடுகிறார்கள். மக்கள் எல்லோரும் வந்து காப்பாற்றுகிறார்கள். அந்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகிறார்கள். ஏறத்தாழ 3 ஆண்டுகளாக அந்த வழக்கு நடைபெறுகிறது. கடைசியாக அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளிக்கிறது. அதுவும் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு என்று சொல்லிவிட்டு, பிறகு தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லிவிட்டு 4 மாதங்களுக்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறது என்றால், விருப்பமில்லை என்றாலும் ஒரு பெண்ணிடத்தில் அவள் உடலை தொடுவதோ ஆடைகளை கழற்றுவதோ அப்படி ஒன்றும் குற்றம் இல்லை என்று ஒரு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அப்படியா, இது குற்றம் இல்லையா என்று மக்கள் எல்லாம் சிந்தித்து கொண்டிருந்த நேரத்தில் உச்ச நீதிமன்றம் தாமாகவே இந்த வழக்கை கையில் எடுத்து எப்படி இது போன்ற ஒரு தீர்ப்பை சொல்லலாம் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள். மக்களிடத்தில் எழுந்த ஒரு கொந்தளிப்பு, மன வருத்தம், இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளே இதனை மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட சொற்களால் என்றால், மனிதநேயமற்ற, உணர்ச்சியற்ற ஒரு தீர்ப்பை அந்த உயர்நீதிமன்றம் தந்திருக்கிறது. ராம் மனோகர் நாராயண் வர்மா என்கிற நீதிபதி அந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். எனவே இத்தனை கடுமையான சொற்களை குறிப்பிட்டு விட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது, ஒரு நீதிபதியின் மீது இவ்வளவு கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டியிருக்கிறதே என்பதற்காக நாங்கள் வருந்துகிறோம். ஆனால் இதனை நாங்கள் எளிதில் சரி என்று ஏற்றுக்கொண்டு விட முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மறுபடியும் ஒன்றிய அரசுக்கும் அந்த மாநில அரசுக்கும் நீதிபதிக்கும் அதற்கான அந்த அறிவிக்கைகள் அனுப்பப்பட்டு இன்னும் 2 மாதத்திற்குள் இந்த வழக்கை ஆராய்ந்து உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்வு, நீதிபதிகளின் அமர்வு தீர்ப்பளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இந்த 2 செய்திகளையும் பார்க்கிற போது உண்மையாகவே அச்சமாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு நீதிபதியின் வீட்டில் கட்டுக்கட்டாக நோட்டுகள் இருக்கின்றன. இன்னொரு நீதிபதி விருப்பமில்லாத போதும் ஒரு பெண்ணை தொடுவது என்பது பாலியல் குற்றம் ஆகாது என்று குறிப்பிடுகிறார். அவர் சொல்லியிருக்கிற அந்த தீர்ப்பு, அந்த வழக்கின் சாரம், இவைகளெல்லாம் எடுத்து சொல்வது கொஞ்சம் கொச்சையாக இருக்கும். ஒரு 14 வயது பெண்ணிடம் அல்லது சிறுமியிடம் அத்துமீறி நடந்து கொண்டிருக்கிற வழக்கு அது. அதை மக்கள் படிக்கிறார்கள். அது எத்தனை சிக்கலாக, எத்தனை கொச்சையாக இருக்கிறது என்பதை பார்க்கலாம். எனவே நீதிமன்றங்கள் தீர்ப்பை தருவதற்கு முன்பு மக்களின் நம்பிக்கையை முதலில் பெற்றாக வேண்டும். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது
ஒரு 50 வருஷம் பின்னாடி வந்து பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது. அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா, கத்தி எதா இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும், டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது, வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன், இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தா ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்டிவ், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட வேலை எங்க, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலை எங்க. ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா, அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.